ஆவடி போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வருபவர் செல்லப்பாண்டி. இவர் வழக்கம் போல திருமுல்லைவாயல் பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். நடு சாலையில் கார் ஒன்று நின்றிருப்பதாகவும் அதில் வாலிபர்கள் இருப்பதாகவும் பொதுமக்கள் போக்குவரத்து காவலரிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து போக்குவரத்து காவலர் செல்லப்பாண்டி அந்த கார் அருகில் சென்று பார்த்தபோது 3 பேர் முழு போதையில் இருந்ததை கண்டு போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படுகிறது என காரின் கதவை திறக்கும்படி கூறியுள்ளார். இந்த நிலையில் காரின் முன்பக்கத்தில் போதையில் அமர்ந்திருந்த பசுபதி என்பவர் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலரின் சட்டையை பிடித்து காருக்குள் இழுத்து காவலர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் அருகில் இருந்தவர்கள் சம்பவத்தை கண்டு காவலரை மீட்டுள்ளனர். இதன் பின்னர் கழுத்தில் காயமடைந்த காவலர் செல்லப்பாண்டியை சக காவலர்கள் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் போதை வாலிபர்களை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது முன்பக்க சீட்டில் இருந்த வாலிபர் தப்பியோடியுள்ளார். பின்னர் பசுபதி என்பவரை காருடன் பிடித்த போலீசார் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலுடன் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.